Peacemakers of Christo. 2 அரசர் 20வது அதிகாரம் 2-6 வரைக்கும் பார்க்கும் பொழுது, எசேக்கியா என்கின்ற ராஜன் அவன் மரண படுக்கையில் இருக்கின்றான், சாக போகின்றான். ஒரு ராஜா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவன் சாக போகின்றான். எதிர்பாராத ஒரு நோய், எதிர்பாராத ஒரு துக்கம், எதிர்பாராத ஒரு இறைவாக்கு. நம்பிக்கையே போச்சு, வாழ்க்கையே போச்சு, சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு. படபடபடன் அடிக்குது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் உடனடியாக ஆண்டவரிடத்தில் சென்று, தெய்வமே, ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் என்னை சபித்திருக்கிறீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? We see in the book of 2 Kings chapter 20 verse 2-6, a king called Hezekiah, he knew that he came to know that he is going to die in few days. As a king, he could not buy life, he could not buy treatment, he could not buy the physician. மருத்துவர்களை வாங்க முடியல, மருந்துகளை வாங்க முடியல, வாழ்க்கையை வாங்க முடியல. அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் வாங்க முடியல. ஏனென்றால் அது அங்கு இல்ல. அதனால் அவன் ஆண்டவரிடம் சென்று, ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கண்ணீர் விடுகின்றான். As he came to know that nothing is going to work in this world, he ran to the Lord. He laid down and begged to the Lord, why have you cursed me? Lord, why have you forsaken me? Lord, why have you forgotten me? Lord, what did I do? Lord, forgive my sins. Lord, have mercy on me. Give me life, Lord. He was begging, he was begging, he was begging to the Lord. அன்பான பிள்ளைகளே, இன்று நீயும் அதே நிலையில் தான் இருக்கிறாய். உன்னுடைய பணத்தினாலோ உன்னுடைய அதிகாரத்தினாலோ ஒரு சில காரியங்களை உன்னால் வாங்க முடியாது. அது உன்னுடைய சந்தோஷமாக இருக்கலாம், மன அமைதியாக இருக்கலாம், குடும்ப அமைதியாக இருக்கலாம், இல்ல குடும்ப சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம். Anything may be. My dear children, you cannot buy few things. Though you may be a crorepati, though you may have lot of money in your life, certain things you cannot buy. You cannot buy. It may be the life of your children, or future of your children, or studies of your children, or wisdom of your children, or the unity of the family, or peace in the family, or growth in the family. We cannot buy. However we try, we cannot buy. அதை வாங்கவே முடியாது தெய்வ பிள்ளைகளே. அப்ப நம்ம யாரிடம் செல்ல வேண்டும்? ஆண்டவராகிய கடவுள் நமக்கு என்று காத்திருக்கிற தேவன். அந்த தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அந்த தேவன் நமக்குள்ளா இருக்கிறார், உன் உள்ளத்துக்குள்ளா இருக்கிறார். நீ கேட்பதையெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறார். The Lord is present in yourself. He is within you, and you have to ask, you have to plead to him, Lord, give me life. Lord, give me life. I am dead, Lord. நான் செத்து போயிட்டேன் ஆண்டவரே, எனக்கு நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வாழ்வை கொடுங்க ஆண்டவரே என்று நீ ஜெபிக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. We are all dead now. நம்ம எல்லாம் செத்து போய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னில் வாழ்க்கை இல்லை, உன்னில் உற்சாகம் இல்லை. ஒரு சின்ன நியூஸ் வந்துருச்சுன்னா போதும், ஒரு நைட்ல ஒரு போன் கால் வந்துருச்சுன்னா போதும், உன் நிம்மதி கெட்டு போச்சு. நைட்ல நீ பாக்குற சீரியல்ல ஒருத்தி அழுதுட்டாலோ, இல்ல ஒருத்த செத்து போயிட்டானோ, இல்ல நீ பாக்குற படத்துல ஒரு பூதம் வந்துருச்சோ, அவ்வளவுதான், உன் நிம்மதி கெட்டு போச்சு. அதேதான் உன்னுடைய மனதுல வந்து கொண்டு இருக்கும். If you get a small phone call and you watch a serial and there someone is dead, or you watch a movie, there a devil appeared, it's enough. Your peace is gone, your peace is destroyed, and your sleep is destroyed. You cannot have a peaceful life. தெய்வ பிள்ளைகளே, உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த கர்த்தர் எங்க இருக்கிறார்? நம்ம கேட்கிற ஜெபத்தில் இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார்.
உன்னை உற்சாகப்படுத்த is there to give you life. அவர் உனக்கு வாழ்க்கையை கொடுக்க இருக்கின்றார், வாழ்க்கையை கொடுக்க இருக்கின்றார். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயோ பராக்கு பார்க்காம you look at your heart, look at your heart. My Lord, my Savior, my Redeemer, என் இரட்சகரே, என் வல்லவரே, என் நன்மை நிறைந்தவரே, I love you Lord. ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் சுவாமி, என்னில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. Lord, I thank you for being with me, for being in me, Jesus. Lord, I want you, I want you, I want you. Remove the fear from my heart. இங்கேயும் யோசிக்க கூடாது, வைத்தையும் யோசிக்க கூடாது, நீ இருக்கிற இடத்தையும் யோசிக்க கூடாது. Only look at your heart. நீ உள்ளுக்குள்ள பாரு, உன் உள்ளுக்குள்ள பாரு. Look at your heart. உன்னுடைய இருதயத்தை பாரு. அதுல ஒரு அரண்மனையை பாரு, அதுல ஒரு பிரகாசமான ஒளியை பாரு, அதுல தேவனை பாரு. அவர் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார். நீ அங்கி இங்கி தேடாத மகனே மகளே, இயேசுநாதர் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். You follow him, the Lord will teach you. அவர் உன்னை கற்றுக் கொடுப்பார். The Lord will guide you. அவர் உன்னை வழி நடத்துவார். He will protect you. அவர் உன்னை காப்பாற்றுவார். தெய்வ பிள்ளைகளே, தேவனை உணர்ந்தவர்களாக எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் வாழ்க்கை கிடைத்தது. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையை ஆண்டவர் இப்பொழுதே இந்த பலிபீடத்திலிருந்து அள்ளி கொடுக்கின்றார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றி விட்டது. Praise the Lord, praise the Lord, praise the Lord. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10 to 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய் தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10 to 20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5 to 10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம்
எல்லா செய்வினை மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு தாயத்து நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.